தலைப்பு பயோகிராபிஸ் சுயசரிதைகள். பக்கம் 40. சகோதரர் லட்லோ பி. லூமிஸ், மறைவு 1979. சகோதரர் லட்லோ பி. லூமிஸ் அவர்கள் இந்தியானாவில் உள்ள இவான்வில்லியில் பிறந்து 1800களின் பின்னர் ஆகஸ்ட் 8, 1979 தமது வெகுமதியை பெற்றுக்கொள்ள கடந்து சென்றார். போதகர் ரசல் அவர்கள் பேசுவதை கேட்கப் போயிருந்த தமது பெற்றோரின் மூலமாகவே சகோதரர் லூமிஸ் அவர்கள் சத்தியத்தை பெற்றுக்கொண்டார். சகோதரர் லூமிஸ் திருமணம் செய்யாதவராகவும் உலகத்தின் நன்மையானவைகளின் பால் விருப்பமற்றவராகவும் இருந்தார். அவர் ஒரு விக்டோரியன் ஆசாரம் கொண்ட ஒரு சாந்த குணமுள்ள மனிதர். அவரது உடன்படிக்கை வாழ்வின் 64 ஆண்டுகளில் அவருடைய இரக்கமும் சிந்தனையும் பலரின் கிறிஸ்தவ நடைபயணத்தில் ஊக்கமளித்தன. அவரது அனுபவங்களில் சில நாம் ஏற்கும் வகையில் இருந்தன. கிறிஸ்தவ போர் வீரனாக தனது கடமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் நிறைவு செய்வதே சகோதரர் லூமிஸ் அவர்களின் தொடர்ச்சியான விருப்பமாய் இருந்தது. யாராக இருந்தாலும், அவர் எந்த அனுபவத்தில் இருந்தாலும் சத்தியத்தை பரவ செய்தலில் அவர் களிப்புறுவதை கண்டறிந்தார். இதில் தனக்கு உதவுவதற்காக அவர் பெரும்பாலான வசனங்களை நினைவாற்றலுக்காக மனப்பாடம் செய்தார். மேலும் பயனளிப்பது அடிக்கடி வந்தது என்பதில் உறுதியாக இருந்தார். சாட்சியளித்தல் மற்றும் அடிக்கடி சொற்பொழிவாற்றுகையில் அவரால் வசனங்கள் மற்றும் கவிதைகளை நினைவில் வைத்து மேற்கோள் காட்ட முடிந்தது. ஒரு கிறிஸ்தவனாக இப்பூமியில் நமக்கு நிலையான தொடர்ச்சியான நகரம் இல்லை என்பதை உணர்ந்திருந்தார். சொந்த வீடு வைத்திருப்பது நிலையானது அல்ல, கர்த்தரின் சித்தமே நிலையானது என்பதை சகோதரர் லூமிஸ் கண்டிருந்தார். சில நேரங்களில் சகோதரர்களுடன் பல்வேறு வகையிலான நகரங்களில் வாழ்ந்தார். சில சமயங்களில் அல்ல, ஆனால் எப்பொழுதும் எந்த இடமாக இருப்பினும் சத்தியத்தை பரவ செய்வதே இவரது வேலையாக இருந்தது. இந்தியானாவில் எவான்ஸ்வில்லியில் நடந்த ஐவோ மாநாட்டிலேயே இவரது அனுபவங்களில் ஒன்றான கடைசி அனுபவம் ஏற்பட்டது. சனி அன்று பேசுவதற்காக ஒரு நாள் இரவு வெள்ளி அன்று தயார் செய்து கொண்டிருந்தார். அவர் இருந்த தரைத்தளமானது வெப்பமாகவும் ஈரப்பதமாகவும் மற்றும் குளிரூட்டப்படாமலும் இருந்தபடியால் அவர் சன்னலை திறந்தார். 9 மணி அளவில் ஒரு திருடன் ஜன்னல் அருகே வந்து அவரிடம், உன் எல்லா பணத்தையும் என்னிடம் கொடுத்துவிடு, நான் துப்பாக்கி வைத்துள்ளேன் என்றான். சகோதரர் லூமிஸ் வியப்புற்றதுடன் மறுமொழியாக, என்னிடம் அதிக அளவில் பணம் இல்லை, நான் உங்களுக்காக நீங்கள் விரும்பினால் செக் எழுதலாமா என்று கூறினார். வாயடைத்து போன திருடன் இல்லை என்றான். ஆகவே சகோதரர் லூமிஸ் தமது பணப்பையிலிருந்து $25 கொடுத்தவுடன் அந்த திருடன் ஓடிவிட்டான். சகோதரர் லூமிஸ் அவர்களின் இவ்வனுபவங்கள் அனைத்தும் உலக பிரகாரம் முட்டாள்தனமாக இருக்கலாம். எவ்வாறாயினும் இதிலிருந்து நாம் ஒரு ஆழமான பாடங்களை சேகரிக்கலாம். சகோதரர் லூமிஸ் போன்று நம் வாழ்வில் கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து அனைத்திலும் உண்மையாக இருக்க விரும்புகிறோம். இங்கே ஒருவரும் அங்கே ஒருவரும். வாழ்க்கையின் மாபெரும் ஓட்டத்தில் நாம் சந்தித்துக் கொள்கிறோம். இங்கே ஒருவரும் அங்கே ஒருவரும் காணப்படுகின்றனர். ஒருவர் நற்காரியங்களை பொக்கிஷமாக அதிகமாகவே பெற்றுள்ளார். ஒவ்வொரு மனிதனும் சுயத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டுள்ளான். அந்த ஒருவர் தவிர இங்கே ஒரு வசனம் அங்கே ஒரு வசனம் தவிர்த்தே இந்த உலகம் ஒரு தனித்து விடப்பட்ட பகுதிகளாக காணப்படுமே. ஆனால் இங்கே ஒருவருக்கும் அங்கே ஒருவருக்குமே அந்த ஒருவருடைய இருதயம் சுயத்தினால் நிரம்பி இருக்கிறதே. அந்த ஒருவருடைய தேவன் மீதான அன்பு இன்னும் மரித்து விடவில்லையே. அந்த ஒருவருடைய நன்றிக்கான புகழ்ச்சி பாடல் இன்னும் நிறுத்தப்படவில்லையே. அதை போன்று இங்கே ஒருவரும் அங்கே ஒருவரும் காணப்படுகின்றனரே. ஆமென்.